50,000 பேர் அஃபெக்ட் ஆன ஊர்ல வெறும் 10% தான் மைனஸ் ஆயிருக்கு. வெறும் 80 பேர் அஃபெக்ட் ஆன ஊர்ல வந்துட்டு 30% மைனஸ் ஆயிருக்கு. வைரஸ்னால தான் விழுந்துச்சா? நீங்க யோசிச்சு பாருங்க. அப்போ ஆமால, அப்போ அவங்க மார்க்கெட் தானே அதிகமாக விழுந்திருக்கும். அவங்க நம்ம 30% விழுதுன்னா அவங்களது மினிமம் 50% விழுந்திருக்கணும்ல. 80,000 பேர் அஃபெக்ட் ஆயிருந்தா யோசிங்க. மார்க்கெட்ன்றது கடல், மேனிப்புலேஷன் அதிகமாக இருக்கும். இந்த மேனிப்புலேஷன்லாம் எங்கே கண்டுபிடிக்க முடியும்னா, சில பேர் என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ இது வேறு இருந்துச்சு, இவங்க எப்போ பார்த்தாலும் டவுன் ட்ரெண்டு தான் சொல்லுவாங்க, அப் ட்ரெண்டு சொல்ல மாட்டாங்க. அப்படி ஒரு கான்செப்ட் ஆகிடுச்சு. ஏன்னா நான் டவுன் ட்ரெண்டில் இருக்கும்போது டவுன் ட்ரெண்ட் தான் சொல்ல முடியும். அப் ட்ரெண்ட் யாரும் சொல்ல முடியுமா? கீழே இருக்கும் போதும் 11,200 போகும்னு சொல்லுவோம், போயிடுச்சு, டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு. அதே மாதிரி மேலே இருக்கும் போது என்ன சொன்னோன்னா 8,800 வரும்னு சொல்லி டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு. இன்னும் உங்களால் டெக்னிக்கலில் நம்பிக்கை வரலையா? மக்கள் வணக்கம். இது வளாகம் நிகழ்ச்சியில் இன்று பங்குச்சந்தை மற்றும் பொருட்சந்தை தொடர்பான ஐயங்களுக்கு விளக்கம் அளிக்கிறார் ட்ரேட் அச்சீவர்ஸ் ட்ரைனிங் அகாடமி பிரைவேட் லிமிடெடின் இணை இயக்குனர் திரு தீபக் அவர்கள். வணக்கம். வணக்கம். இப்ப நம்முடைய பங்குச்சந்தை அப்படின்னு பார்க்கும் பொழுது நிறைய ஒரு வீழ்ச்சி அப்படிங்கறத தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அதை பற்றி அப்புறமா நம்ம பேசலாம். ஆனா முதல்ல இந்த அளவுகள் அதை பற்றி முதல்ல சொல்லிடுங்க. இப்போது நிஃப்டி பார்த்தீங்கன்னா போன வீக் க்ளோசிங் வந்து 9,955 க்ளோஸ் ஆச்சு. இப்போ நம்ம பை பண்ணணும்னு நினச்சோன்னா 9,991க்கு மேலே போனால் பை பண்ணி வச்சுக்கோங்க. அதோட ஃபஸ்ட் டார்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா 10,053. இதோட உங்களோட ஃபஸ்ட் டார்கெட். செகண்ட் டார்கெட் வந்து 10,099. இப்போ நிஃப்டியில் செல் பிலோ பண்ணணும்னு நினச்சோன்னா 9,919 கீழே வந்தால் செல் பண்ணிக்கலாம். அதோட ஃபஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 9,857. செகண்ட் டார்கெட் வந்து 9,811. நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு பேங்க் நிஃப்டி வந்து போன வீக் க்ளோசிங், ஃப்ரைடே க்ளோசிங் எங்கே ஆயிருக்குன்னா 25,166 க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம பை பண்ணணும்னு நினச்சோன்னா 25,266க்கு மேலே போனால் பை பண்ணிக்கலாம். அதோட ஃபஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 25,362. இது பேங்க் நிஃப்டிக்கான பை அபவ் ஃபஸ்ட் டார்கெட். செகண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 25,490. இது பேங்க் நிஃப்டிக்கான டார்கெட்ஸ். நெக்ஸ்ட்டு செல் பிலோ, எங்கே செல் பிலோ பண்ணிக்கலாம்னா 25,066 கீழே வந்தால் செல் பண்ணிக்கலாம். இதோட ஃபஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 24,970. செகண்ட் டார்கெட் வந்து 24,842. இது நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கான டார்கெட்ஸ். இப்போ இந்த பேங்க் நிஃப்டி அப்படின்னு சொல்லும்பொழுது சமீபத்தில் வெளிவந்த இந்த எஸ் பேங்கினுடைய ஒரு சர்ச்சை, ரொம்ப ரொம்ப காலமாகவே இந்த ஒரு பங்கின் விலை மட்டும் குறைஞ்சு கொண்டே இருந்தது. இப்போ இந்த சர்ச்சைக்கு பிறகு என்ன எதிர்பார்க்கலாம்? இது பேங்க் நிஃப்டியில் ஒரு பெரிய இம்பேக்ட் அப்படிங்கிறது இருக்குங்களா இதுக்கு? எஸ் பேங்க், ஆமாம். எஸ் பேங்க் பார்த்தோன்னா 400 இந்த ஸ்கிரிப்ட் இப்போ வந்துட்டு கடைசியாக இப்போது எவ்வளோ லோ வரைக்கும் வந்துச்சுன்னா 5 rupees வரைக்கும் வந்திருக்கு. அவ்வளோ தூரம் கீழே வந்திருக்கு. இப்போ நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்கிரிப்ட்ஸ்லாம் வந்துட்டு நிறைய கம்பெனிஸ் வந்து இந்த மாதிரி எஸ் பேங்க்கை திருப்பியும் ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்போதைக்கு நம்ம எஸ் பேங்க்கில் ஒரு ஹை எதிர்பார்க்கலாம். அது திருப்பியும் பழைய நிலைமைக்கு போகுமா, 400க்கு போகுமானா ரொம்ப கஷ்டம். திருப்பி போகிறதுக்கு கஷ்டம். ஒரு ஹை எதிர்பார்க்கலாம், ஒரு 30 rupees 40 rupees வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனாலும் எஸ் பேங்க் இன்னும் செல் ட்ரெண்டில் இருக்கிறதுனால கீழே வரதுக்கான அதிகமான சான்சஸ் தான் இருக்குது. என்னதான் அவங்க ஹெல்ப் பண்ணாலும் எஸ் பேங்க் டவுன் ட்ரெண்டில் இருக்கும் போது கீழே வரதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. நீங்கள் அதை பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்க. ஏன்னா டவுன் ட்ரெண்டில் இருக்கும் போது என்னோடய அட்வைஸ் என்னென்னா, இப்போ கூட நம்ம பார்த்தோம் நிஃப்டி கிராஷ் ஆச்சு, இதெல்லாம் பார்த்தோம். நீங்கள் இந்த மாதிரி டைமில் என்ன பண்ணாதீங்கன்னா, ஒன்று ஒழுங்காக படித்தவங்களுக்கு வந்து நிஃப்டி கிராஷ் ஆகிருக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா செல் பண்ணி ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்க. ஒழுங்காக படிக்காதவங்களுக்கு தெரியாது என்ன பண்ணியிருப்பாங்க. 12,430க்கு போயிடுச்சு, அவ்வளோதான், மார்க்கெட் நியூ ஹைக் போயிடுச்சு, என்ன பண்ணிக்கலாம், பை பண்ணிக்கலாம், பை பண்ணாங்க. அங்கேருந்து என்ன ஆச்சுன்னா, இப்போது ரீசெண்டாக போன வீக் ரீசெண்டாக எவ்வளோ வந்துச்சுன்னா 8,300 வரைக்கும் லோ வந்துச்சு. 8,300 வரைக்கும் வந்துட்டு இப்போ ரெக்கவர் ஆகிருக்கு. இதை தான் நம்ம ப்ரீவியஸ் ஷோஸ்லாம் பார்த்துருந்தீங்க தெரியும். ஒரு 9 to 10 monthஸாக என்ன சொல்லியிருக்கோன்னா, நிஃப்டி கிராஷ் வரும். நிஃப்டியில் என்ன வரும்னா கிராஷ் வரும். அது எப்போ வரும்னா 2019 to 2020க்குள்ளே வரும்னு சொல்லியிருக்கோம். அந்த கிராஷ் தான் எப்போ வந்திருக்குன்னா இப்போ வந்திருக்கு. சில பேர் இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும் போது சில பேர், சார் நீங்கள் அப்பயே கொரோனா வைரஸ் வரும்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? எப்படி அப்போ கரெக்டாக சொன்னீங்க? கொரோனா வைரஸ்னால தான் வந்துச்சு, அப்போ எப்படி நீங்கள் அப்பயே கண்டுபிடிச்சிட்டிங்களா? எப்படி? ஏன்னா நம்ம மக்களுக்கு அப்படி சொல்லி கொடுத்துட்டாங்க. உண்மையாலே கொரோனா வைரஸ்னால தான் வந்துச்சா? இது எத்தனை பேர் நம்புறீங்க? கொரோனா வைரஸ்னால தான் வந்துச்சுன்ட்டு கேட்டோன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த வைரஸ்னால தான் வந்துச்சு. உண்மையாலே அதனால தான் வந்துச்சா? சரி, இந்த கமெண்ட் அடித்தவருக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். ஒன்றும் இல்லை, நீங்கள் கொரோனா வைரஸ்னால வந்துச்சுன்னு சொல்கிறீங்க,
அஃபெக்ட் ஆனது பார்த்தீங்கன்னா யார் அதிகமாக அஃபெக்ட் ஆனாங்கன்னா சைனாவில் அதிகமாக அஃபெக்ட் ஆகிருக்காங்க. எத்தனை பேர்னா 80,000 பீப்புள்ஸ் கிட்ட அஃபெக்ட் ஆகிருக்காங்க. 80,000 பீப்புள் அஃபெக்ட் ஆன ஊரில் அவங்களோட இண்டெக்ஸ் வந்து வெறும் 10% தான் மைனஸ் ஆகிருக்கு. நம்ம ஊரில் வெறும் 80 பேர் தான் அஃபெக்ட் ஆகிருக்காங்க. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா நம்மளோட இண்டெக்ஸ் நிஃப்டி 50 வந்து 31% மைனஸ் ஆகிருக்கு. இப்போ நீங்களே சொன்னீங்க எதனால் மைனஸ் ஆச்சு? கொரோனா வைரஸ்னாலையா? அந்த ஊரில் 80,000 பேர் அஃபெக்ட் ஆன ஊரில் வெறும் 10% தான் மைனஸ் ஆகிருக்கு. வெறும் 80 பேர் அஃபெக்ட் ஆன ஊரில் வந்துட்டு 30% மைனஸ் ஆகிருக்கு. நீங்களே அப்போ யோசிக்கோங்க எதனால் வந்துச்சுன்னா, இப்போ நிறைய பேருக்கு அதுதான் என்னென்னா கொரோனா வைரஸ்னால தான் வந்துச்சு. இது கொரோனா வைரஸ்னால வரலை. மார்க்கெட் எப்போதுலேயும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா போன மந்த்து போன இயர்லேருந்தே அது டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. அதனால தான் என்ன சொல்கிறேன்னா பை பண்ணாதீங்க, செல் பண்ணுங்கள் திருப்பி சொல்லிட்டு இருக்கோம். மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு. என்னென்னா நம்ம ஒரு லெவல்ஸ் கொடுத்துருப்போம். 11,960 ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க தெரியும். 11,960க்கு மேலே எடுத்துகிட்டு போனாங்க. அதுக்கு மேலே போயிருக்கக்கூடாது மார்க்கெட். அதுக்கு மேலே போயிருக்க என்ன பண்ணாங்கன்னா அதுக்கு மேலே எடுத்துகிட்டு போனாங்க. ஏன் எடுத்துகிட்டு போனாங்கன்னா ஸ்டாப் லாஸ் ரன் பண்ணுறதுக்கு. நம்மளெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா பை பண்ண வைக்கிறதுக்கு. அவங்க கீழே வாங்கி வச்சுருப்பாங்க. அவங்க கீழே வாங்கி வச்சதை மேலே போய் ஒருத்தருக்கு விற்கணும். யார்கிட்ட வைப்பாங்கன்னா நம்ம கிட்ட தான் வைப்பாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க ப்ரைஸை ஏற்றுறாங்க. எவ்வளோ தூரம் வரைக்கும் ஏற்றுறாங்கன்னா 12,430 வரைக்கும் ஏற்றுறாங்க. அப்போ நியூஸ்லலாம் வந்துச்சு. இப்போ நிஃப்டி புது ஹை வந்துருச்சு. இதுக்கப்புறமா என்ன போக போகுது? 13,000 போக போகுது. நெக்ஸ்ட் டார்கெட் 15,000 சொன்னாங்க. அதுக்கு அப்போது அவங்க சொல்லும் போது நாங்கள் என்ன சொல்லிட்டு இருந்தோம், மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. எந்த சினாரியோனா எப்படின்னா 11,960க்கு மேலே போயிருக்கூடாது. என்ன பண்ணாங்க ரப்பர் பேண்டை மேலே இழுக்கிற மாதிரி இழுத்துட்டு போனாங்க. மார்க்கெட் என்ன பண்ணுறாங்க அகெயின்ஸ்டாக இழுத்துட்டு போனாங்க. எங்கே 11,960லேருந்து 12,430 வரைக்கும் அகெயின்ஸ்டாக இழுத்துட்டு போனாங்க ரப்பர் பேண்டை. இழுத்துட்டு போயிட்டு அங்கேருந்து என்ன பண்ணாங்க விட்டாங்க. இழுக்கும் போது தான் ஸ்லோவாக இழுப்பாங்க. விடும் போது எப்போதுமே ஸ்பீடாக இருக்கும். ரப்பர் பேண்ட் இழுக்கும் போது பார்ப்போம் எப்போதுமே ஸ்லோவாக தான் ஏறும். விடும் போது ஸ்பீடாக இருக்கும். அங்கே 12,430லேருந்து பார்த்துப்போம். மித்தின ஒரு 1 or 2 monthஸில் இப்போ வந்து 8,300 வரைக்கும் லோ வந்துச்சு. கிட்டத்தட்ட 4,200 பாயிண்ட் கிட்டத்தட்ட வெறும் 2 மாதத்தில் வந்திருக்கு. இதை தான் நாங்கள் முன்னாடியே சொல்லியிருக்கோம். 10 to 9 monthஸாக என்ன சொல்லியிருக்கோம், நிஃப்டி கிராஷ் ஆகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. நிஃப்டி ஏன் கிராஷ் ஆகுதுன்னா வைரஸ்னால இல்லை. ஏன் நிஃப்டி கிராஷ் ஆச்சுன்னா அமெரிக்கன் மார்க்கெட்னால தான் கிராஷ் ஆச்சு. அந்த வீடியோவில் நீங்கள் ஒழுங்காக கவனிச்சிருந்தா நாங்கள் என்ன சொல்லியிருப்போம்னா 90 years சைக்கிள் முன்னாடி 90 years முன்னாடி ஒரு சைக்கிள் இருக்குது. அந்த சைக்கிள் படி பார்த்தீங்கன்னா 1929ல் அமெரிக்கா கிராஷ் ஆச்சுன்னு சொன்னோம். இப்போ நிஃப்டி கிராஷ் ஆனது எங்கேருந்து வந்துச்சுன்னா அமெரிக்கன் சைட்லேருந்து தான் வந்துச்சு. நம்ம என்ன நினைக்கிறோன்னா கொரோனா வைரஸ்னால வந்துச்சு. அப்போது சார் நீங்கள் முன்னாடியே வைரஸ் கண்டுபிடிச்சிட்டிங்க. நம்மளை அப்படி தான் ஏமாற்றிட்டு இருக்காங்க. வைரஸ்னால தான் வந்துச்சு மக்கள். ஏன்னா இப்போது என்ன பண்ண முடியாது. நிஃப்டி இவ்வளோ தூரம் கீழே வந்திருக்கு. நம்மள தான் கேட்பாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள போய் கேட்பாங்க ஏன் இவ்வளோ தூரம் கீழே வந்துச்சு. அதுக்கு ஒரு சாக்கு. என்ன சாக்குனா வைரஸ்னால கீழே வந்துடுச்சு. அந்த சாக்குக்காக தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணியிருந்தாங்க. இந்த ரீசனுக்காக தான் என்ன பண்ணியிருந்தாங்க இவ்வளோ நாள் வெயிட் பண்ணியிருந்தாங்க. கரெக்டாக ஒரு ரீசன் கிடச்சிது. என்ன பண்ணிட்டாங்க டக்குன்னு மொத்தமாக செல் பண்ணாங்க. இது என்ன மாதிரி கதைனா சின்ன வயசில் ஒரு கதை கேள்விப்பட்டோம். என்னென்னா ஒரு ஃப்ரூட் இருக்குமா, ஒரு ட்ரீயில் வந்து ஒரு ஃப்ரூட் வந்து தொங்கிட்டு இருக்குமா. அந்த ஃப்ரூட் வந்து நல்லா பழுத்து இருக்குமா. கீழே விழுற டைம் அது கரெக்டாக கீழே விழுற டைம். அந்த கீழே விழுற டைமில் என்ன ஆச்சுன்னா டக்குன்னு வந்து மேலே வந்து ஒரு காக்கா விழுந்துச்சு நின்றுச்சான். அந்த கிளைக்கு மேலே காக்கா நின்னவுடனே என்ன ஆச்சுன்னா அந்த பழம் கீழே வந்துச்சான். எல்லோரும் என்ன சொல்லிட்டாங்கன்னா அந்த காக்கா வந்ததுனால தான் அந்த பழம் கீழே வந்துடுச்சு. ஆனால் உண்மையாலே ரீசன் என்னென்னா பழம் ஏற்கனவே பழுத்துடுச்சு. நிஃப்டி ஏற்கனவே இந்தியா இண்டெக்ஸ் எல்லாமே வீக்காக தான் இருக்குது. ஏன்னா நம்ம நார்மலாக நிறைய ஷோஸில் சொல்லியிருப்போம். நிறைய பேர் சொல்கிறாங்க ஃபினான்ஷியல் மினிஸ்டர்லேருந்து இந்த ப்ரீவியஸாக வந்த ஃபினான்ஷியல் மினிஸ்டர்லாம் கேட்குறாரு எப்படி இந்தியா மட்டும் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, மற்ற கண்ட்ரி எல்லாமே கீழே வந்துட்டு இந்தியா மட்டும் எப்படி, மூடிஸ்ன்ற ஒரு ஆர்கனைசேஷன் கேட்குறாங்க இந்தியா மட்டும் எப்படி நீங்கள் போகிறீங்க, ஸ்ட்ராங் பியரிஷ் மார்க்கெட்டில் இருக்குது, ஸ்ட்ராங் செல்லில் இருக்குது, நீங்கள் மட்டும் எப்படி மேலே போகிறீங்க. மேனிப்புலேஷன் தான் ஃபுல்லாக. நம்ம மார்க்கெட் எடுத்திங்கனாலே நிறைய மேனிப்புலேஷன் இருக்கும். நிறைய ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் எடுப்பாங்க. இது நம்மளுக்கு மக்களுக்கு தெரியாது. நம்ம என்ன பண்ணோன்னா ஒருத்தர் சொல்லிட்டாரு வைரஸ்னால வந்துச்சு அதனால என்ன பண்ணிக்கலாம் அதனால தான் கீழே வந்துச்சு. நம்ம என்ன பண்ணுறோன்னா தலையாட்டி பொம்மை மாதிரி என்ன சொன்னாலும் தலையாட்டிக்கிட்டே இருக்கும். ஆனால் உண்மையான ரீசன் என்னென்னு பார்க்கணும். உண்மையாலே பின்னாடி என்ன ரீசன் இதுதான் நம்ம சாட்டில் பார்த்தீங்கன்னா கூட காமிக்கிறோம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சாட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இண்டிசஸில் நான் சொன்னேன்ல, நீங்கள் சைனா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. சைனாவோட மார்க்கெட் தான் ஷாங்காய் இண்டெக்ஸ். இந்த இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு.
இது மந்த்லி சார்ட் தான் வச்சுருக்கேன். இந்த ஜனவரி ஹையிலேருந்து இவ்வளோ தூரம் லோ வந்திருக்கு. எவ்வளோ தூரம் வந்திருக்கு கரெக்டாக உங்களுக்கு பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்குது 13.86%. சைனாவோட மார்க்கெட்டு 80,000 பேர் அஃபெக்ட் ஆன மார்க்கெட்டு வெறும் 13% தான் வந்திருக்கு. இது ஜனவரியிலேருந்து இங்கே கீழே 13% வந்திருக்கு. அதுவும் என்ன பண்ணிட்டாங்கன்னா திருப்பியும் ரெக்கவர் பண்ணி மேலே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. திருப்பி 9% மேலே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ வெறும் 4% அவங்க மைனஸில் தான் இருக்காங்க. இதுவே நம்ம மார்க்கெட் பாருங்கள், நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஜனவரியிலேருந்து நான் எடுக்கிறேன். அதே மாதிரி எடுத்திங்கன்னா ஹை டு லோ அவ்வளோ எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது 31%. வெறும் 80 பேர், வெறும் 80 people அஃபெக்ட் ஆன ஊரில் வந்து 31% மைனஸ் ஆகிருக்கு. 80,000 பேர் அஃபெக்ட் ஆன மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா வெறும் 13% தான் அஃபெக்ட் ஆகிருக்கு. எப்படி அப்போ இது வைரஸா? உண்மையாலே இது வைரஸ்னால தான் வந்துச்சா? நீங்களே யோசிங்க. வைரஸ்னால இது வரலை. ஏற்கனவே இந்தியா வீக்காக இருந்துச்சு. இந்தியா வீக்காக இருந்ததுனால எல்லாரும் சொன்னாங்க. என்ன பண்ணியாச்சுன்னா அது கீழே வரும்போது டக்குன்னு இதை ஒரு ரீசனாக எடுத்துக்கிட்டாங்க. என்ன பண்ணியாச்சு, வைரஸ்னால தான் கீழே வந்துச்சுன்னு என்ன பண்ணா ஒரு ரீசன், ஒரு சாக்கு சொல்லிட்டாங்க. இப்போ இதை முன்னாடியே நம்மளால் கண்டுபிடிச்சிருக்க முடியுமா? நம்ம முன்னாடியே சொன்னோம். டெக்னிக்கல் படித்தவங்களுக்கு இது முன்னாடியே தெரியும். இப்போ மந்த்லி சார்ட்டில் பார்த்தோம். நீங்கள் டெய்லியில் போனீங்கன்னா தெரியும். இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். டெய்லியில் இந்த ஹை வந்துச்சா, இந்த ஒரு ஹை ஒன்று இருக்குது, இந்த லோ, இது ஒரு ஹை ஒன்று இருக்குது. இப்போ நம்ம ஒரு சப்ஜெக்ட் டெக்னிக்கலில் ஒரு சப்ஜெக்ட் சொல்லி கொடுத்துருக்கோம். அதுதான் வந்து என்னென்னா ஃபிபனாக்கின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அந்த ஃபிபனாக்கி போட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக மார்க்கெட் எது வரைக்கும் வந்திருக்குன்னா, எது வரைக்கும் வந்திருக்கு உங்களுக்கு இந்த லெவல் பார்த்தீங்கன்னா தெரியுதா உங்களுக்கு? 0.618. 0.618 மார்க்கெட் ரீடெஸ்ட் ஆகிட்டு தான் என்ன ஆச்சு மொத்தமாக கீழே எங்கே 12,180 ரீடெஸ்ட் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறமா என்ன ஆயிருக்கு உங்களுக்கு மொத்தமாக மார்க்கெட்டு கீழே வந்திருக்கு. அதுவும் எவ்வளோ தூரம் வரைக்கும் வந்திருக்கேன் பாருங்க, சரிதா? அதுக்கப்புறமா தான் என்ன ஆயிருக்குன்னா மார்க்கெட் கீழே வந்திருக்கு. மார்க்கெட் அதோட வேலையை கரெக்டாக தான் பார்த்துருக்கு. இப்போ டெய்லியில் பார்க்குறோம். நீங்கள் நெக்ஸ்ட்டு 1 ஹவரில் போய் பாருங்களா. 1 ஹவரில் போய் பார்த்தாலும் அதே தான் காட்டும் உங்களுக்கு. ஒன் ஹவர்லேயும் அதே மாதிரி இங்கே ஒரு ஹை இருக்குது, இங்கே ஒரு லோ இருக்குது, இங்கே ஒரு ஹை இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன், அதே ஃபிப்பை வந்து இங்கேருந்து இங்கே வரைக்கும் ட்ரா பண்ணுறேன். திருப்பியும் எவ்வளோ தூரம் வந்திருக்கு பாருங்கள், தெரியுதா? 0.618. நம்ம ஃபிப்ன்ற ஒரு சப்ஜெக்ட் மொத்த யூனிவர்ஸ்க்கும் ஒர்க் ஆகுதுன்னா அந்த சப்ஜெக்ட் இதுக்கும் ஒர்க் ஆகாதா? யூனிவர்ஸ்குள்ளே இருக்கிறது தான் நம்ம மார்க்கெட்டு, அதுக்கும் அழகாக ஒர்க் ஆகிருக்கு. அதுக்கப்புறமா தான் என்ன இருக்குது மார்க்கெட்டு கீழே மொத்தமாக எவ்வளோ தூரம் வரைக்கும் அடிச்சிருக்கான் தெரியுதா? என்ன இருக்கு மார்க்கெட்டு கீழே எவ்வளோ தூரம் வரைக்கும் போச்சுன்னா 8,300. கரெக்டாக மார்க்கெட் எங்கே இருந்து போச்சுன்னா 12,000 வந்துட்டு கரெக்டாக 618 கொடுத்துட்டு தான் என்னாச்சு உங்களுக்கு மார்க்கெட் ரீடெஸ்ட் ஆச்சு. அவ்வளோ தூரம் கீழே வந்துச்சு. இப்போது நீங்கள் சொல்லுங்கள் வைரஸ்னால தான் உண்மையிலே வந்துச்சா? சில பேர் என்ன கேட்குறாங்கன்னா இப்போ இது வேறு இருந்துச்சு, இவங்க எப்போ பார்த்தாலும் டவுன் ட்ரெண்டு தான் சொல்லுவாங்க, அப் ட்ரெண்டு சொல்ல மாட்டாங்க. அப்படி ஒரு கான்செப்ட் ஆகிடுச்சு. ஏன்னா டவுன் ட்ரெண்டில் இருக்கும்போது டவுன் ட்ரெண்ட் தான் சொல்ல முடியும். அப் ட்ரெண்ட் யாரும் சொல்ல முடியுமா? கீழே வரப்போகுதுன்னா கீழே வரப்போகுது தான் சொல்ல முடியும். இல்லை வேறு கேட்குறாங்க, சார் நீங்கள் அப் ட்ரெண்டே சொல்ல மாட்டிங்களா, அப் ட்ரெண்ட் முடிஞ்சால் சொல்லுங்கள் பாப்பா அப்படின்ட்டு. அப் ட்ரெண்டுன்னு சொல்லுவோம். எப்போ அப் ட்ரெண்டில் மாறுதோ அப்போ தான் அப் ட்ரெண்டுன்னு சொல்ல முடியும். ஏன்னா நீங்கள் எங்களோட ப்ரீவியஸ் 2 இயர்ஸ் முன்னாடி வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். மார்க்கெட் வந்து 10,000 9,000 இருக்கும்போது நாங்கள் என்ன சொல்லியிருந்தோம்னா மார்க்கெட் வந்து புது ஹை போகும், எல்லாரும் கீழே வரும்னு சொல்லியிருந்த போது மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது. நிஃப்டி 50 அப் ட்ரெண்டில் இருக்குது. 11,200 போகும்னு சொல்லியிருந்தோம். அந்த வீடியோ கூட நீங்கள் பார்க்கலாம். நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஓவரால் வந்து ஏற்கனவே லாஸ்ட் ப்ரோக்ராம்ஸ் ஒரு 2 மந்த்ஸாகவே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நிஃப்டி 10,000 கிராஸ் பண்ணோடனே நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட்ஸ் வந்து 11,200 தான். நிஃப்டியோட நெக்ஸ்ட் லெவல்ஸ் என்னன்னா, நிஃப்டி க்ளோசிங் வந்து ஃப்ரைடே 10,283 க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ டோட்டலாக பை ட்ரெண்டுன்றதுனால உங்களுக்கு 10,235 அதுலேருந்து அதுக்கு மேலே எங்கே மார்க்கெட் இருந்தாலும் நம்ம பை பண்ணலாம். ஏன்னா அவ்வளோ பையிங் ப்ரெஷர் இருக்குது. டோட்டல் அக்யூமுலேஷன் மார்க்கெட்டில் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ ஓவரால் பை ட்ரெண்டு நமக்கு எங்கே பை எடுத்தினாலும், நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், நம்ம நிஃப்டி வந்து உங்களுக்கு 10,800
அதே மாதிரி 11,200 மார்க்கெட் வந்து ரீச் ஆகும். நிஃப்டி வந்து நம்ம லாஸ்ட் 5 வீக்ஸ் இல்லை, செப்டம்பர் மந்த்லேருந்தே நம்ம ஒரே விஷயம் தான் சொல்லிட்டு இருக்கோம். நிஃப்டி டார்கெட் வந்து 10,800, நெக்ஸ்ட் டார்கெட் வந்து 11,200. நான் ஒரு ஷோலையும் சொல்லிட்டு இருக்கேன், நிஃப்டி ஃபுல்லாக பை பண்ணிக்கோங்க. இந்த 10,500 பிரேக் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஹை வந்து 10,800. அதையும் பிரேக் ஆகும்போது 11,200 தான் உங்களுக்கு இதோட டிஸ்ட்ரிபியூஷன்ன்ற ஜோனே இருக்குது. ஸோ 11,200 வந்துட்ட பிறகு தான் மார்க்கெட்டில் உங்களுக்கு செல்லிங் ப்ரெஷரே ஸ்டார்ட் ஆகணும். அது வரைக்கும் பையிங் ப்ரெஷர் தான். நம்ம நிறைய ஷோஸ்லேயே சொல்லிட்டு இருக்கோம், நிஃப்டி வந்து 10,800 போகிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா ஃபண்டமெண்டலாகவும் மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. 525க்கு மேலே இருக்க வரைக்கும் நிஃப்டி அகெயின் பை ட்ரெண்ட் தான். ஸோ அதோட டார்கெட் வந்து 10,630 அண்ட் 10,800. இது நம்ம ரொம்ப நிறைய ஷோஸில் சொல்லியிருக்கோம். என்னன்னா 10,800 வந்து நிஃப்டியோட மேஜர் டார்கெட். நிஃப்டி வாரம் சொல்லிட்டு இருக்கோம் 10,800 800 சொல்லி உங்களுக்கு இப்போ 10,900 மார்க்கெட் ரீச் ஆயிடுச்சு. நிஃப்டி வந்து 10,200 மார்க்கெட் இருந்தபோது மார்க்கெட் பர்ஃபெக்ட் டிமாண்ட் ஜோன்ல இருந்துச்சு. ஸோ என்ன ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம், மார்க்கெட் வில் கோ அப் டு 10,845. ஸோ இப்போ இந்த ப்ளே பட்டன் அழுத்தினா கரண்ட் மார்க்கெட் என்ன சினாரியோன்றது காமிச்சிடும். ஸோ நிஃப்டி வெண்ட் அண்ட் ஹிட் தி டார்கெட். ஸோ இந்த இதுவும் அனலைஸ் பண்ணது தான் நான் ஒரு வாரமும் இங்கே வந்து ஷோஸில் சொல்லிட்டு இருந்தேன். பையோட டார்கெட் வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் 11,000 அண்ட் செகண்ட் டார்கெட் இஸ் 11,200. நிஃப்டி 11,200 வரைக்கும் போகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா ஸ்டில் நிஃப்டி வந்து அக்யூமுலேஷன் பீரியட் தான். இன்ஸ்டிடியூஷன்ஸ், எஃப்ஐஐஸ் எல்லாருமே இன்னும் பையிங்கில் தான் இருக்காங்க, யாரும் ஷார்ட் செல்லிங் போகல. அப்போ அப் ட்ரெண்டில் இருந்துச்சு, அதனால சொன்னோம். இப்போ என்ன ட்ரெண்டில் இருக்குது, உங்களுக்கு டவுன் ட்ரெண்டில் இருக்குது. அதனால தான் என்ன சொல்கிறேன்னா இன்னும் கீழே வரணும். இப்போ கூட ஒரு ஹை வந்திருக்கு, இப்போ திருப்பியும் கொஞ்சம் ரெக்கவர் ஆகிருக்கு. இருந்தாலும் அது டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. டவுன் ட்ரெண்டில் இருக்கும் போது நீங்கள் கொஞ்சம் ப்ரிகாஷியஸாக இருங்க, கொஞ்சம் உஷாராக இருங்க. எங்களோட அட்வைஸ் என்னன்னா, உங்களுக்கு ட்ரெண்டே என்னன்னு தெரியல, உங்களுக்கு அப் ட்ரெண்ட்னா என்னன்னு தெரியல, டவுன் ட்ரெண்ட்னா என்னன்னு தெரியல, மேலே போகிறது அப் ட்ரெண்ட்லாம் நினச்சிட்டு இருக்கீங்கன்னா இப்போதைக்கு நீங்கள் கொஞ்சம் ட்ரேட் பண்ண வேணாம். ஏன்னா இப்போ வால்டாலிட்டி அதிகமாக இருக்குது. இந்த கொரோனா வைரஸ்னால வால்டாலிட்டி அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நார்மலாக இந்த டைமில் பார்த்தீங்கன்னா வால்டாலிட்டி அதிகமாக இருக்குது. அதனால் என்ன பண்ணாதீங்கன்னா, இந்த டைமில் நீங்கள் ட்ரேட் பண்ணாதீங்க, விட்டுடுங்க. ஒன்று பண்ணுறதா இருந்தால் நல்லா படிச்சுட்டு பண்ணுங்கள், இல்லைனா பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம பணத்தை லாஸ் பண்ணுறதுக்கு விட என்ன பண்ணுங்கள், சேஃப் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த வைரஸ்னால எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து இட்டாலி பேஸ்ட் கம்பெனியில் தான் வேலை செஞ்சுட்ருக்கார். இட்டாலியிலேருந்து அந்த மிஷின்ஸ் வரும், அதை வந்து சேல் பண்ணிட்டு இருப்பாங்க, சேல்ஸ் மேனாக இருக்கார். அவர் என்ன ஆச்சுன்னா, இட்டாலியிலேருந்து வர மிஷின் என்ன ஆச்சுன்னா, இட்டாலியில் கொரோனா வைரஸ் வந்ததுனால அங்கே ஷட் டவுன் பண்ணியாச்சு. ஃபுல்லாக ஃபேக்ட்ரி ஷட் டவுன் பண்ணதுனால ப்ரொடக்ஷன் இல்லைனால இவங்களால விற்க முடியாதனால என்ன பண்ணால், அவங்க சேலரி வந்து ஒரு 10-15 நாள் தரவே இல்லை. அதுக்கப்புறமா தான் கொடுத்தாங்க. இந்த மாதிரி நிலமை நம்மளுக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. நாளைக்கே வந்து அமெரிக்காவில் வந்து கொரோனா வைரஸ் பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு முக்கால்வாசி வர ப்ராஜெக்ட் எல்லாமே எங்களுக்கு ஐடி பீப்புளுக்கு எங்கேருந்து வருதுன்னா அமெரிக்காவிலேருந்து தான் வருது. அப்போ என்ன ஆகுனா, ப்ராஜெக்ட் நின்றுடுச்சுன்னா நம்மளுக்கு சம்பளம் கொடுக்க முடியாது. சம்பளம் கொடுக்க முடியல என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. இப்போ பெங்களூரில் பார்த்தீங்கன்னா தெரியும், 1 வீக் ஷட் டவுன் கொடுத்துருக்காங்க. கொரோனா வைரஸ்னால என்ன பண்ணுங்க, 1 வீக் ஷட் டவுன் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி உங்களுக்கு 1 மந்த் ஷட் டவுன் கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, 1 மந்த்து நம்மளுக்கு சேலரி இருக்காது. எல்லாம் ஒன்று மட்டும் நம்ம புரிஞ்சிடணும், ஐடி பீப்புள்கிட்ட எது இருக்கோ இல்லையோ எல்லாருக்கிட்டையும் வந்து லோன் இருக்குது. ஐடி பீப்புள் போனாலே என்ன பண்ணியிருக்காங்க, லோன் வாங்கி வச்சுருக்காங்க. ஏதோ ஒரு லோன், மொபைல் லோனோ, கார் லோனோ, பைக் லோனோ, ஹவுஸ் லோனோ, ஏதோ ஒன்று வாங்கி வச்சுருக்காங்க. இப்போ நாளைக்கு ப்ராஜெக்ட் வரலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க லோன் வாங்கி வச்சுருக்காங்க. இஎம்ஐ கட்டணும், இஎம்ஐ கட்ட முடியாது. இஎம்ஐ கட்ட முடியலன்னா எந்த செக்டார் அடி வாங்கினா, பேங்க் அடி வாங்கும். அமெரிக்காவிலேருந்து ப்ராஜெக்ட் வரலன்னா ஃபஸ்ட்டு ஐடி செக்டார் அடி வாங்கும். நெக்ஸ்ட்டு அவங்களால இஎம்ஐ கட்ட முடியலன்னா பேங்க் செக்டார் அடி வாங்கும். பேங்க்கு வந்துட்டு வண்டியெலாம் கொடுத்துருக்காங்களே, அப்போ ஆட்டோமொபைல் செக்டர் அடி வாங்கும். எல்லாமே அடி வாங்கும். திருப்பியும் கிராஷ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. திருப்பியும் என்ன ஆகலாம், மொத்தமாக நம்ம பார்த்த ப்ரீவியஸ் லோ இப்போ ஃபஸ்ட்டு டார்கெட் பார்த்தீங்கன்னா 9,500, அதை உடச்சுன்னா 8,800, அதை உடச்சிட்டு கீழே போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அப்படி இது இன்னும் வைரஸ் கண்டினியூ ஆகுதுன்னா அது என்ன ஆகலாம், மொத்தமாக கீழே உடைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதனால் என்ன பண்ணாதீங்கன்னா, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சால் அப் ட்ரெண்டுன்னு தெரியுதா, டவுன் ட்ரெண்டுன்னு தெரியுதா, அப்போ ட்ரேட் பண்ணுங்கள். இல்லைன்னா விட்டுடுங்க, அப்புறமா நம்ம பிடிச்சிக்கலாம். ஒன்று படிச்சுட்டு ட்ரேட் பண்ணுங்கள், இல்லைனா ட்ரேட் பண்ணணும்னு அவசியம். ஏன்னா நாளைக்கே திடீர்னு என்ன வந்துருச்சுன்னா நம்மளுக்கு காசு இருக்காது. அதனால இப்போ என்ன பண்ணுங்கன்னா, சேவ் பண்ணுங்கள். நீங்கள் லாஸ் பண்ணுறதுக்கு பதிலாக என்ன பண்ணுங்க, மார்க்கெட்டில் போயிட்டு காசை சேவ் பண்ணி வச்சுக்கணும். நம்ம முன்னாடியே சொல்லியிருப்போம், நீங்கள் இந்த கிராஷ் வரும்போது ஒரே ஒரு கமாடிட்டி மட்டும்தான் எப்போதுமே ஹெல்ப் ஆகும். என்ன கமாடிட்டினா கோல்டை மட்டும் என்னோட அட்வைஸ் என்னென்னா, மந்த்லி ஒரு கிராம்னாச்சும் என்ன பண்ணுங்கள், 1 கிராம் காயின்னாச்சும் வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் வேறு எந்த சேவிங்கில் பண்ணுறதோட கோல்டில் என்ன பண்ணுங்கள், மினிமம் 1 கிராம் கோல்டுனாச்சும் என்ன பண்ணுங்கள், மந்த்லி
வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கிராஷ்லாம் வந்துச்சுன்னா கமாடிட்டி மட்டும்தான் ஏறும், கோல்டோட வேல்யூ எப்போதுமே ஏறும். அது இறங்கினா கூட பிரச்சனை கிடையாது. இப்போ 4000 ரூபாயில் இருக்குது, நாளைக்கு நீங்கள் வாங்கிட்டீங்க, நாளைக்கு 3000 ரூபாய் வந்தால் கூட பிரச்சனை கிடையாது. கமாடிட்டி எப்போதுமே ஏறதா செய்ய போகுது, கோல்டு எப்போதுமே ஏறதா செய்ய போகுது. வரி பண்ணிக்கணும் அவசியம் கிடையாது. என்னோட அட்வைஸ் என்னன்னா மந்த்லி 1 கிராம் கோல்டுனாச்சு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நிஃப்டி பேங்க் நிஃப்டி அப்படிங்கிறது பார்த்துட்டோம். தங்கத்தை பற்றி சொல்ல தொடங்கினீங்க, இதனுடைய நிலவரம் எப்படி இருக்கும், லெவல்ஸ் என்ன இருக்கும்? ஆல்ரைட், கோல்டு பார்த்தீங்கன்னா கோல்டு அண்ட் க்ரூட் ஆயில். கோல்டு பார்த்தீங்கன்னா 40,416 மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சு. இப்போ பை அபவ் போனோம்னா 40,516க்கு மேலே போனால் பை பண்ணிக்கலாம். அதோட ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 40,612. செகண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 40,740. இது உங்களுடைய கோல்டுக்கான பை அபவ் ஃபர்ஸ்ட் டார்கெட். செகண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா செல் பிலோ எங்கே பண்ணிக்கலாம்னா 40,316 கீழே வந்து செல் பண்ணிக்கலாம். அதோட ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 40,220. இதோட உங்களுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட். செகண்ட் டார்கெட் வந்து 40,092. நெக்ஸ்ட் க்ரூட் ஆயில். க்ரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா போன வீக் க்ளோசிங் வந்து 2,410 க்ளோஸ் ஆச்சு. இப்போ நம்ம பை அபவ் பண்ணணும்னு நினச்சோன்னா 2,446க்கு மேலே போனால் பை பண்ணிக்கலாம். அதோட ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 2,510 ஃபர்ஸ்ட் டார்கெட். செகண்ட் டார்கெட் வந்து 2,554. நெக்ஸ்ட்டு செல் பிலோ பண்ணணும்னு நினச்சோன்னா 2,374 கீழே வந்து செல் பண்ணிக்கலாம். அதோட ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 2,310. செகண்ட் டார்கெட் வந்து 2,266. முன்னாடியே சொன்ன மாதிரி என்னோட அட்வைஸ் கோல்டு மட்டும் அக்யூமுலேட் பண்ணி வச்சுக்கிட்டே இருங்க. இப்போ இந்த நிலவரம் லெவல்ஸ் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ உங்களுடைய வகுப்புகள், இப்போ இந்த தொழில்நுட்ப அடிப்படை தான் உங்களுடைய வகுப்புகள் முக்கியமாக கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்க. இப்போ அதற்கான தேதிகள் என்னெல்லாம் எந்தெந்த ஊரில் இருக்குங்க? ஆல்ரைட், இப்போது கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ் இப்போ நம்ம பார்த்தோம்னா அந்த ஃபிப்பு அதெல்லாம் சொல்லிக் கொடுக்குற கிளாஸஸ் எங்கே இருக்குன்னா கரெக்டாக ஒன்று இந்த தேர்ஸ்டே வந்து மதுரையில் இருக்குது. நெக்ஸ்ட்டு மதுரையில் நிறைய பேர் கேட்டிருக்காங்க, என்ன ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க, சார் மதுரையிலையுமே இங்கே அப்படின்ட்டு. அதனால் நான் பர்சனலாக நான் மதுரைக்கு வரேன். நெக்ஸ்ட்டு இந்த சாட்டர்டே பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் இருக்குது. சென்னையில் வந்து நம்ம ஆஃபீஸில் கிளாஸஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு தேர்ஸ்டே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேயும் கிளாஸஸ் இருக்குது. நீங்கள் அங்கேயும் என்ரோல்மெண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மதுரை பக்கத்தில் இருந்தால் மதுரைக்கு வாங்க, சென்னை பக்கத்தில் இருந்தால் சென்னைக்கு வாங்க. நெக்ஸ்ட்டு இல்லைனா கோயம்புத்தூர் பக்கத்தில் இருந்தால் கோயம்புத்தூர் வந்து இது பண்ணிக்கலாம். நான் பர்சனலாக உங்களுக்கு வந்து எடுப்பேன், நேரில் நம்ம பேசிக்கலாம். இதற்கான கட்டணம், இது முன்பதிவு எப்படி பண்ணிக்கணும்? கண்டிப்பாக இதுக்கான கட்டணம் பார்த்தீங்கன்னா 12,500 + GST. அதை நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கோங்க. ஆனால் இதுக்கு முன்பதிவே கண்டிப்பாக அவசியம். ஏன்னா மதுரையில் நம்ம போகிறோம், நம்ம ஆஃபீஸாக இருந்தால் பரவாயில்ல, சென்னையாக இருந்தால் பரவாயில்ல, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் சீட்ஸை நம்ம இது பண்ணிக்கலாம். மதுரையில் நம்ம ஹோட்டல்ஸில் நம்ம போடும் போது அலாட்டட் சீட்ஸ் தான் இருக்கும், அங்கே வந்து கொடுத்துருப்பாங்க, இத்தனை பேர் தான் வர முடியும். அதனால் நீங்கள் முன்பதிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்குன்னு சீட் அலாட் பண்ணிவிடும். நீங்கள் லேட்டாக இது பண்ணிங்கன்னா சீட்ஸ் கிடைக்காம போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதனால் முன்பதிவு எப்போதுமே இம்பார்ட்டன்ட். நீங்கள் இப்போயே வந்து கால் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போது நிறைய பேருக்கு என்னென்னா சென்னையில் இப்போ சாட்டர்டே கிளாஸ் இருந்தாலும் ஸ்ட்ரெயிட்டாக சாட்டர்டே தான் வராங்க. நீங்கள் சாட்டர்டே வரணும்னு அவசியம் கிடையாது. இன்னிலேருந்தே கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். இன்னிலேருந்து என்ன பண்ணுவாங்க, ட்ரைனர்ஸ் வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுப்பாங்க. என்னென்ன கிளாஸ்னால் பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஷேர்ஸ்னால் என்ன, ஃபியூச்சர்ஸ்னால் என்ன, ஆப்ஷன்லாம் என்ன. ஏன்னா சில பேருக்குலாம் என்ன ஷேர்னா என்னன்னு தெரியல, ஃபியூச்சர்னா என்னன்னு தெரியல. ஃபியூச்சர்ஸ்னு ஒன்று இருக்கான்னு கேட்குறாங்க, ஆப்ஷன் ஒன்று இருக்கான்னு கேட்குறாரு. ஒருத்தர் வந்து ஆப்ஷன் ரைட்டிங்கில் பண்ணிட்டுருக்காரு, அவர் எதில் பண்ணுறாருன்னே தெரில. சார் நான் ஆப்ஷன் ரைட்டிங்கில் தான் பண்ணுறேன்னு கேட்குறாரு. அது வந்து ஷேர்ஸ்ன்னு வச்சுருந்தேங்க சார், நிஃப்டி 50 தானே இந்த ஸ்டாக் பேர் அப்படின்னு கேட்குறாங்க. நிஃப்டி 50னா என்னன்னு கேட்குறாங்க. அதில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கவங்க என்னன்னு கேட்குறாங்க. அதனால தான் என்ன பண்ணியிருக்கோம், இந்த 5 டே வந்து பேசிக் கிளாஸ் இருக்கும். இதில் வந்துட்டு உங்களுக்கு ஷேர்ஸ்னால் என்ன, இந்த மாதிரி பேசிக்ஸ் எல்லாமே நடப்பாங்க. இது தவிரனா MWPன்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூஷனில் பார்க்குறோம்ல, எங்கே வந்திருக்காங்க, உள்ளே வந்திருக்காங்களா அப்படின்னு பார்க்குறது அந்த MWPல ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி சென்டிமெண்டல் அனாலிசிஸ் ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அந்த சப்ஜெக்டில் என்ன பண்ணுவோன்னா, நம்ம நிஃப்டி 50 பார்க்குறோம், டெய்லியும் அது மூவ்மெண்ட் ஆகுது, அது மினிமம் எத்தனை பாயிண்ட் மூவ்மெண்ட் ஆகணும்னு இருக்குது. அதை நம்ம கவனிக்கிறதே இல்லை. நம்ம என்ன பண்ணுறோம், பை பண்ணுறோம், செல் பண்ணுறோம், ஏதோ ஒன்று பண்ணுறோமேன்னு பண்ணுறோம். ஆனால் நிஃப்டி 50 டெய்லியும் இத்தனை பாயிண்ட் மூவ்மெண்ட் ஆகும், அதெல்லாம் நம்ம கவனிக்கிறது கிடையாது. அதே மாதிரி அந்த 50 ஸ்கிரிப்ட் இருக்குது, டாடா மோட்டார்ஸ் இருக்குன்னா டாடா மோட்டார்ஸ் டெய்லியும் இத்தனை பாயிண்ட்ஸ் மூவ் ஆகணும் இருக்குது. அது எல்லாமே உங்களுக்கு சென்டிமெண்ட்டில் சொல்லி தருவாங்க. இந்த 5 டேஸ் கவர் பண்ணுவாங்க. சாட்டர்டே என்னோட கிளாஸ் இருக்கும், 1 டே ஃபுல் ஒர்க் ஷாப் இருக்கும். அதை முடிச்சுட்டு என்ன பண்ணுவோம், நான் எடுத்த கிளாஸே என்ன பண்ணுவாங்க, நெக்ஸ்ட்டு 5 டேஸ் வந்து உங்களுக்கு ட்ரெயினர்ஸ் ஒரு சப்ஜெக்டாக எடுப்பாங்க. ஒரு நாளில் முடிச்சதை அவங்க என்ன பண்ணுவாங்க, 5 டேஸ் வந்து பிரித்து பொறுமையாக எடுப்பாங்க. அதுலேயும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நல்லா தைரியமாக யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ ஒரு முறை வகுப்புக்கு வந்து சரியா புரியாம இருக்கலாம், நிறைய விஷயங்கள் இருக்கு தொழில்நுட்ப அடிப்படையில் அப்படின்னு பார்த்தோம்னா, அப்ப திரும்ப திரும்ப அவங்க வகுப்புகளுக்கு வரலாமா, அவங்களுடைய சந்தேகங்களை தீர்த்துக்கலாமா?
கரெக்ட். நல்ல கேள்வி தான். அது எப்படின்னா ஒன் டைம் ஒர்க் ஷாப் வச்சுருக்கோம். அதனால தான் என்ன பண்ணியிருக்கோம், ட்ரைனர்ஸோட கிளாஸ் நெக்ஸ்ட் நான் என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறோனோ அதே ட்ரைனர்ஸோட கிளாஸில் வச்சுருக்கோம். எப்படின்னா எங்களோட பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா 15 days கிளாஸ் இருக்கும். 15 days எடுப்போம். ஒரு சப்ஜெக்ட்டும் ஒரு இப்போ 14 சப்ஜெக்ட்ஸ்னால் அது ஒரு சப்ஜெக்ட்டும் ஒரு நாள் எடுப்போம். அந்த மாதிரி இது லைவில் தான் எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போ என்ன ஆச்சுன்னா மக்கள்னால வர முடியல. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சார் நான் வேலைக்கு போகிறேன், என்னால் 14 daysலாம் வர முடியாது, 15 days வர முடியாது. நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரே நாள் வைங்க. அதுவும் லைவில் தான் வைப்போம். நாங்கள் லைவில் தான் காட்டுவோம். ஏன்னா லைவில் காட்டினா தான் தெரியும் பை பண்ணுமா செல் பண்ணுமா. லைவில் காமிச்சா தான் தெரியும். நம்ம ஆஃப்லைனில் காமிக்கிறது ஈஸி, முடிஞ்சு போன மார்க்கெட்டை சொல்கிறது ஈஸி. லைவில் காமிக்கணும். லைவில் காமிக்கிறது தான் லைவ் டேஸில் வச்சுருந்தோம். என்ன ஆச்சுன்னா மக்கள் வந்து, சார் இல்லை சார் லீவ் போட முடியாது, நான் ஐடியில் ஒர்க் பண்ணுறேன், இந்த மாதிரி சாட்டர்டே வந்தால் தான் என்னால் வர முடியும். அதனால தான் என்ன பண்ணியிருக்கோன்னா சாட்டர்டே கிளாஸஸ் வச்சுருக்கோம். சாட்டர்டே 1 day கிளாஸஸ் இருக்குது. அதை முடிச்சிட்டிங்கன்னா என்ன பண்ணால் மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் உங்களுக்கு லைவில் ட்ரைனர்ஸோட கிளாஸ் இருக்கும். நீங்கள் லைவில் வந்துட்டு இங்கே பை பண்ணுமா, இங்கே செல் பண்ணுமா, என்ன பண்ணணும், கரெக்டாக அனலைஸ் பண்ணுறேன்னா தப்பாக பண்ணுறேன்னா, இது எல்லாமே நீங்கள் என்னங்க பண்ணிக்கலாம்னா லைவில் வரும்போது ட்ரைனர்ஸோட கிளாஸ் வந்துக்கலாம். அதுக்கு இதுவெலாம் கிடையாது, ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது. நீங்கள் 10 வாட்டி வரணும்னாலும் வரலாம். நீங்கள் 10 வருஷம் கழிச்சு சார் எனக்கு ட்ரெண்டுனா என்னன்னு சொல்லிக் கொடுங்கனாலும் சொல்லிக் கொடுக்க தயாராக தான் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் வரி பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது. சார் எனக்கு புரியலனாலும் என்ன பண்ணுங்கள், 10 வருஷம் கழிச்சு வந்தாலும் சொல்லித்தரத்துக்கு ரெடியாக தான் இருக்கும். சில பேர் இது வரை கேட்குறாங்க. இன்னொரு கமெண்ட் வேறு படித்தேன், இந்த மாதிரி நீங்கள் அடுத்தது என்ன நடக்கும்னு சொல்ல மாட்டீங்க, நாளைக்கு என்ன நடக்கும்னு சொல்லுங்கள், அடுத்தது என்ன நடக்கும்னு சொல்லுங்கள், அது மட்டும் சொல்லவே மாட்டீங்க அப்படின்றாங்க. அடுத்தது என்ன நடக்கும் தானே சொல்லியிருக்கோம். Nifty 50 என்ன சொன்னதுன்னா 8800ன்னு அடுத்தது என்ன நடக்கும் தானே சொல்லியிருக்கோம். நீங்கள் நம்ம மக்கள் என்ன யோசிக்கிறாங்க, நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு நான் 10 பாயிண்ட் பிடிக்கணும் அப்படின்னு தான் யோசிக்கிறாங்க. நாளைக்கு உங்களுக்கு 4000 பாயிண்ட் பிடிக்கிறதுக்கான இது கொடுத்துருக்கோம். 12,400 இருக்கும்போது செல்லுன்னு அங்கே செல் பண்ணியிருந்தேன் என்ன பிடிச்சிருக்கலாம். இன்றைக்கி Nifty 50ல் மட்டும் 4000 பாயிண்ட் பிடிச்சிருக்கலாம். நம்ம மக்களுக்கு என்ன மென்டாலிட்டினா, இன்ட்ராடே பண்ணோம். இன்ட்ராடேயில் என்ன பண்ணோம், பெரிய தங்க கட்டி தரோன்றோம், 4000 பாயிண்ட்டுக்கு தங்க கட்டி தரோன்றோம். எனக்கு அதெல்லாம் வேணாம், எனக்கு என்ன பண்ணுங்கள், சும்மா சின்ன சின்ன கல் மட்டும் கொடுங்க, நான் அதை வச்சே பொழைச்சிக்கிறேன், இது பண்ணுறாங்க. நம்ம மக்கள் அந்த மாதிரி தான் இருக்காங்க. நீங்கள் அப்படி பார்க்காதீங்க, என்ன பண்ணுங்கள், மொத்த பிக்சரை பாருங்கள். ஏன்னா கீழே இருக்கும் போதும் 11,200 போகும்னு சொன்னோம், போயிடுச்சு, டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு. அதே மாதிரி மேலே இருக்கும் போது என்ன சொன்னோன்னா 8,800 வரும்னு சொல்லி டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு. இன்னும் உங்களால் டெக்னிக்கலில் நம்பிக்கை வரலையா, இன்னும் நீங்கள் இண்டிகேட்டர்ஸ்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி மார்க்கெட்டு வந்து கடல் மாதிரி, இதில் மேனிப்புலேஷன் அதிகமாக இருக்கும். இந்த மேனிப்புலேஷன்லாம் எங்கே கண்டுபிடிக்க முடியும்னா, டெக்னிக்கலில் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். இது நார்மலாக தெரியாதவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, இது வரைக்கும் நிறைய பேர் என்ன நம்பிட்டுருக்காங்கன்னா, வைரஸ்னால தான் இந்த கிராஷ் வந்துச்சுன்னு நம்பிட்டுருக்காங்க. வைரஸ்னால தான் இவ்வளோ 4000 பாயிண்ட் விழுந்துச்சுன்னு நம்பிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா நீங்களே சொல்லுங்கள், வைரஸ்னால தான் விழுந்துச்சா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அப்போ ஆமாம்ல, அப்போ அவங்க மார்க்கெட் தானே அதிகமாக வந்துருக்கும். அவங்க நம்ம 30% விழுதுன்னா அவங்களது மினிமம் 50% விழுந்துருக்கணும்ல. 80,000 பேர் அஃபெக்ட் ஆகிருந்தா யோசிங்க. மார்க்கெட்டுன்றது கடல், மேனிப்புலேஷன் அதிகமாக இருக்கும். இந்த மேனிப்புலேஷன்லாம் எங்கே கண்டுபிடிக்க முடியும்னா, டெக்னிக்கல் சார்ட் இருந்தால் மட்டும்தான் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். என்னோடய அட்வைஸ், முன்னாடியே சொன்ன மாதிரி அட்வைஸ் ஏன்னா, ஒன்று படிச்சுட்டு பண்ணுங்கள். இந்த டைம் வந்து உங்களுக்கு எதுவுமே தெரியலன்னா ட்ரேட் பண்ணுறதுக்கான டைம் கிடையாது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான டைம் இது கிடையாது. ஏன்னா வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கிறதுனால மேலேயும் போகுது கீழேயும் போகுது. இந்த டைமில் என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் லாஸ் பண்ணுறதுக்கான டைம், நிறைய பேர் எதில் இது பண்ணுவாங்கன்னா லாஸ் கிராஷில் தான் வரும். இன்னொன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, இந்த கிராஷ்ன்றது எப்படின்னா, டெக்னிக்கல் ஒழுங்காக படித்தவங்களுக்கு வந்து இது ஜாக்பாட், அவங்க நல்லா ப்ராஃபிட் பிடிச்சிருப்பாங்க. டெக்னிக்கல் ஒழுங்காக படிக்காதவங்களுக்கு தான் இது கிராஷு, அவங்களுக்கு லாஸ். டெக்னிக்கல் ஒழுங்காக படித்தவங்க அவங்க ஜாக்பாட், தங்க கட்டி மாதிரி அவங்க வீட்டில் தூக்கிட்டு வந்து வச்சுறாங்க. செல் பண்ணியிருந்தா இன்னும் 4000 பாயிண்ட் பிடிச்சிருக்கலாம். நம்முடைய வளாகம் நிகழ்ச்சியின் மூலமாக இந்த சந்தையின் போக்கு எப்படி இருக்கும் மற்றும் நீங்க கொடுக்கக்கூடிய இந்த ட்ரைனிங் பற்றி ரொம்ப விவரமா சொன்னீங்க. விளக்கங்களுக்கு மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் மாற்றமா நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது மகாலட்சுமி. வணக்கம்.